அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி முதல் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். இவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்குவதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்று வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பில் சனி, ராகு, கேது, சூரியன் போன்ற கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனும் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். அதே போன்று சந்திரனும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு, சுக்கிரன் மற்றும் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருப்பதால் இந்த வேளையில் கூடுதல் கவனமும் நிச்சயமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களுக்கு கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுக்கு உறுதியான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விரைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவருக்கு தடை, தாமதம், சிக்கல், சிரமமாக இருக்கிறது. அப்போது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை, சிரமம், மற்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகளை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதில் தோன்றுகிறது. அப்படி தோன்றுவது மட்டுமல்லாது அவருடைய மனதில் பல்வேறு வகையில எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கிறது. உதாரணமாக, நாம் மின்விசிறியின் அடியில் அமர்ந்தால் என்ன நினைப்போம்? வேகமாக ஓடினால் நிறைய காற்று வரும், நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அந்த நபர் தலையில் அந்த மின்விசிறி கலண்டு விழுந்துடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கிறார். அதே போன்று மரத்தடியில் நாம் அமர்ந்தால் நல்ல இயற்கையான காற்று கிடைக்கும், நிழலாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அவர் அந்த மரத்தின் கிளை முறிந்து தலையில் விழுந்து விடுமோ என்று நினைக்கிறாருங்க. இப்படி பல எதிர்மறையான சிந்தனை அவரை மிகவும் அதிக சிரமத்திற்குள் தள்ள அவர் அந்த எதிர்மறையான சிந்தனையை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்று ஒரு முனிவரை சந்திக்க முயற்சி செய்கிறார். அப்படி முனிவரை சந்திக்க முயற்சி செய்த அந்த நபர் அந்த முனிவரை சந்தித்து தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அந்த முனிவரிடம் தெரிவிக்கிறாருங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முனிவர் நன்கு பொறுமையாக கேட்டறிந்து அதற்கு பிறகு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றிப்பார் என்று சொல்ல ஒருபுறம் கம்மம் தோட்டமும், ஒருபுறம் கரும்பு தோட்டமும், ஒருபுறம் நெற்கள் விளைகிறது, ஒருபுறம் காய்கறி தோட்டம் என சுற்றிலும் இயற்கை விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பார்த்ததற்கு பிறகு முனிவர், இந்த அனைத்து சைடிலுமே பார், ஒரு சோளக்காட்டு பொம்மை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது, அது ஏன் கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த முனிவர் அந்த நபரிடம் கேட்க, அந்த நபர் அந்த பொம்மை கட்டியிருப்பதால் பறவைகளும் விலங்குகளும் இங்கு வராது, விளைச்சலை சேதப்படுத்தாது, எனவே நமக்கு மகசூல் அதிகரித்து லாபம் நிறைய கிடைக்கும் என்று சொல்கிறார். அதை கேட்ட முனிவர், அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு தான் உயிர் கிடையாதே, அது அசையாதே, அப்படி இருக்கும் போதும் அந்த விலங்குகளும் பறவைகளும் ஏன் இங்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றன என்று கேட்கிறாருங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், பறவைகள் விலங்குகளுக்கு பகுத்தறிவு என்பது இல்லை, அதனுடைய பார்வையில் அங்கு யாரோ இருக்கிறார்கள், அங்கு நாம் செல்லக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் தோன்றுமே தவிர அந்த பொம்மைக்கு உயிரில்லை என்பது தெரியாது, அதனால் தான் வரவில்லை என்று சொல்கிறாருங்க. இதை கேட்டவுடன் முனிவர், நீ கேட்ட கேள்விக்கான பதிலை நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்ல அப்போதுதான் யோசிக்கிறார், பறவைகள் விலங்குகள் போன்று நமக்கு பகுத்தறிவு
இல்லாமல் இருந்திருந்தால் இந்த எதிர்மறையான சிந்தனையுடன் இருந்திருக்கலாம். ஆனால் பகுத்தறிவு இருக்கும்போது எதிர்மறையான சிந்தனையை தவிர்க்க வேண்டியது நமது கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாது அதற்கு பிறகு முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த அகில ஒட்டுமொத்த உலகமுமே பிரபஞ்சமுமே நன்மை என்ற ஒன்று இருந்தால் தீமை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சில விஷயங்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்கும். ஆனால் பெரும்பாலானவை இந்த அகில பிரபஞ்சத்திலும் சமமாக இருக்கும். நல்லது என்ற ஒன்று இருக்கும் போது அதற்கு நேர் எதிரான கெட்டது என்ற ஒன்றும் இருக்கும். உதாரணமாக நல்லது என்ற சொல்லில் 4 எழுத்து, அதற்கு நேர் எதிரான கெட்டது என்ற சொல்லில் 4 எழுத்து. மேடு என்ற சொல்லில் 2 எழுத்து, அதற்கு நேர் எதிரான குழி என்ற சொல்லிலும் 2 எழுத்து. உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அதற்கு நேர் எதிரான சொல் பள்ளம். இந்த 2 சொற்களிலுமே மொத்தமாக 4 எழுத்து. இப்படி சரிசமமாக தான் இந்த உலகில் நன்மையும் தீமையும் கலந்திருக்கும். இது தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல், அதற்கு நேர் எதிரான சொல் எதிர்மறையான நெகட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த 2 சொற்களுக்குமே 8 எழுத்துக்கள். இது மாதிரி பெரும்பாலும் அமைந்திருந்தாலும் கூட சில இடங்களில் நன்மை மிகுந்திருக்கக்கூடிய வகையில் நன்மை என்ற சொல், அதற்கு நேர் எதிரான தீமை என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த சொல்லில் நன்மைக்கு 3 எழுத்தும் தீமைக்கு 2 எழுத்தும் இருக்கிறது. இதன் காரணமாக நன்மையை நாம் அதிகமாக பெற வேண்டும் என்றுதான் இது போன்ற விஷயங்கள் அனைத்து வகையான மொழிகளிலும் இந்த அகில பிரபஞ்சத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் சொல்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும், உதாரணமாக ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அந்த தொழிலை துவங்காமல் இந்த தொழிலை துவங்குவதற்கு இவ்வளவு கடன் வாங்குவோம், இவ்வளவு கடன்ல இவ்வளவு வட்டி, இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும். இந்த தொழிலை துவங்கியதற்கு பிறகு இவர் தொல்லை கொடுப்பாரோ, அவர் தொல்லை கொடுப்பாரோ, இந்த தொழில் வெற்றிகரமாக நடைபெறாதோ, இதனால் பல சிக்கல்களை சந்தித்து இந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலை வருமோ என்று எதிர்மறையான சிந்தனையுடன் ஒரு தொழிலை துவங்காமல் அதை தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் உண்மையில் அந்த தொழிலை துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த நேரத்தில் எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் இந்த ஒட்டுமொத்த அகில உலகத்திலும் பலாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்கின்றனர். அப்படி வாழக்கூடிய மக்களில் உங்களை அழித்துவிட வேண்டும், உங்களை வேலையை விட்டு நீக்கிவிட வேண்டும், உங்களது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும், உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிவிட வேண்டும் என்று பலர் இருக்கலாம். ஆனால் அவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பமான ஒன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் வெளியில் இருப்பதை காட்டிலும் உங்களது மனதிற்குள் இருக்கும் எதிர்மறையான சிந்தனை தான் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபராக பார்க்கப்படுகிறார். எனவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வது மட்டுமல்லாது உங்களிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் நபரையும் கண்டுகொள்வதால் அவரை உங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகிறது. உங்களிடம் போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபரை உங்களை விட்டு விலக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை குடும்பஸ்தானம் ஆகிய 2 வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து வகையான காரியங்களையும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புத ஆதித்ய யோகம் விரைவான வளர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக தைரியத்தில் நுழைய போகிறார் இந்த வாரத்தில். எனவே பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். பல வெற்றி வாய்ப்புகளை சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்வதோடு உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடாது, பொறுப்பு கிடைக்கக்கூடாது என்று சூழ்ச்சி செய்பவர்களின் சூழ்ச்சியை முறியடித்து வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன், வித்யாகாரகரான புதன். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிதுன ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். லாபஸ்தானத்திலும் விரயத்தில் உச்சமும் பெற போகிறார். எனவே இந்த வாரத்தில் சந்திரனின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வலுவான சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் அவருடன் நேர் எதிராக
கேது தைரியஸ்தானத்திலும் பலம் பெறுகின்றன. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உயர்ந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. 3இல் கேது இருப்பதால் எண்ணங்கள் வலிமை பெறும். எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதோடு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல காரியங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களை நஷ்டமடைய செய்துவிட வேண்டும், உங்களுடைய தொழிலையும் வேலையையும் பிடுங்கிவிட வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். கர்மத்தில் தனி வலுவாக வலம் வருவதால் தொழில் ஸ்தானம் நிச்சயமாக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகளை சூழ்ச்சிகளை இரண்டாம் நபர் ஏற்படுத்தினாலும் அதில் அவர்களே மாட்டிக்கொள்வார்கள். நீங்கள் உண்டு உங்கள் பணியொன்று என்று செயல்பட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடினமான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைந்த ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஏகப்பட்ட ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக குரு ஜென்மத்திலும் அவருடன் இணைந்து சுக்கிரனும் ஜென்மத்தில் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி சப்தமத்தை வலுவாக இணைந்து பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளை தடை தாமதமின்றி சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் குருவும் சுக்கிரனும் இருப்பதால் அவசரம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்படுங்க. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் இந்த தருணத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகளிடம் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்கும் போது பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றின் உண்மைத்தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதால் சில நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபரை விட்டு விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை மேலும் இந்த வாரத்தில் உருவாக்கி கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கால பைரவர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.